ஓம் சாந்தி 30/12/2023 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, சுப காரியத்தில் தாமதம் செய்யக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. தங்களின் சகோதர சகோதரிகளை அடி வாங்குவதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஞானத்தினுடைய பூம் செய்து தங்களுக்கு சமமாக ஆக்க வேண்டும். கேள்வி: எந்த விஷயத்தில் அனர்த்தமாவதால், அர்த்தம் மாறியதால் பாரதம் சோழியை போல் ஆகிவிட்டுள்ளது? எந்த விஷயத்துல அதனுடைய சரியான ஒரு அர்த்தம் மாறிப்போன காரணத்தினால வைரம் போல் இருந்த பாரதம் சோழியை போல் ஆகிவிட்டது? பதில்: கீதையின் சுவாமியை மறந்து கீதை ஞானத்தால் ஜென்மம் எடுத்தவராகிய குழந்தையை சுவாமி என சொல்லிவிட்டுள்ளனர். இந்த ஒரே பெயர் மாற்றத்தின் காரணத்தினால்தான், சிவபகவானுடைய பெயரை மாற்றி ஸ்ரீ கிருஷ்ணர் என்ற பெயர் போட்ட காரணத்தினால்தான் அனைவரும் தந்தையிடமிருந்த முகத்தை திருப்பிக் கொண்டவர்களாக ஆகியுள்ளனர். பாரதம் சோழியை போல் ஆகிவிட்டது. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து நேரடியாக உண்மையான கீதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கீதை ஞானத்தினால்தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகின்றது. நீங்கள் கிருஷ்ணருக்கு சமமாக ஆகிறீர்கள். பாடல்: யார் இந்த விளையாட்டை எல்லாம் உருவாக்கினார்? இவ்வளவு பெரிய விளையாட்டை உருவாக்குனவர் யாரு? ஓம் சாந்தி. குளவி பிராமணி இருவரின் வேலையும் ஒன்றுதான். குளவியின் உதாரணம் உங்களை பற்றியதாகும். குளவி புழுவை எடுத்து செல்கிறது, வீட்டை அமைத்து அதில் புழுவை இட்டு வைக்கிறது. இதுவும் நரகம். அனைவரும் புழுக்கள் போல் இருக்கின்றனர். ஆனால் அனைத்து புழுக்களும் தேவி தேவதா தர்மத்தினர் கிடையாது. இருக்கின்ற எல்லா தர்மத்தினரும் நரகவாசி புழுக்கள். பாருங்க, பாபா புழுக்கள் அப்படிங்கிறாரு. இதிலிருந்து இந்த வார்த்தை கேட்டவுடனே இந்த பழைய தேகத்திலிருந்து எல்லையற்ற ஒரு வைராகிய உணர்வு அவசியம் வர வேண்டும். இப்போது தேவி தேவதா தர்மத்தின் புழுக்கள் யார்? இதை எப்படி தெரிந்து கொள்வது? இவர்கள் பிரம்மாமுக வம்சாவளி பிராமணிகள். இந்த பிராமணிகள் அமர்ந்து பூம் செய்யக்கூடியவர்கள், ஞானத்தை சொல்லக்கூடியவர்கள். யார் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்கள்தான் நிற்க முடியும். யார் அப்படி இல்லையோ அவர்கள் நிலைத்து நிற்க முடியாது. நரகவாசி புழுக்களோ அனைவருமே தான். இந்த முழு உலகமே நரகம். இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைவரும் நரகவாசி புழுக்கள் அப்படிங்கிறார். ஆனால் தேவாத்மாக்கள் தான் பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை கேட்பார்கள், நிற்பார்கள், பாடத்தை நன்றாக படிப்பார்கள். யார் தேவாத்மாக்கள் இல்லையோ அவங்களுக்கு இந்த ஞானம் புரியவே புரியாது, ஓடி போயிடுவாங்க. நல்லது. இரவு வகுப்பு 12/1/1969. ஒரு பாபாவிடம் மட்டுமே மனதை ஈடுபடுத்த வேண்டும். மனம் வேறெங்காவது சென்றால் நினைவு கலப்படமானதாக ஆகிவிடுகின்றது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, என்னொருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள். பிறகு அங்கே உங்களுக்கு தெய்வீக உறவினர்கள் கிடைப்பார்கள். புது உலகத்தில் அனைத்தும் புதியதாக கிடைக்கும். ஆக தன்னை சோதிக்க வேண்டும்.
நாம் யாரை நினைவு செய்கிறோம் என்று பாபா கேட்குறாரு. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடிவிலும் தன்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும், சோதனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ யாரை நினைக்கிறேன்? பாபா சொல்கிறார், நீங்கள் பரலோகிக்க தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். நானோ பதித்த பாவன். முயற்சி செய்து மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்து புத்தியோகத்தை விலக்கி பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, புத்திவான் ஆவதற்கு நினைவின் மூலம் தனது புத்தியை தங்கமாக ஆக்க வேண்டும். புத்தியை இங்கே அங்கே அலைவிடக்கூடாது. பாபா என்ன சொல்கிறாரோ அதை பற்றி தான் சிந்தனை செய்ய வேண்டும். புத்திவான் ஆவதற்கு நினைவின் மூலம் தனது புத்தியை தங்கமாக ஆக்க வேண்டும். புத்தியை எங்கும் அலைவிடக்கூடாது. பாபா என்ன சொல்றாரோ அதை பற்றி தான் சிந்தனை செய்ய வேண்டும். இரண்டாவது, குளவியாகி பூம் பூம் செய்து, அதாவது சதா ஞானத்தை சொல்லி சொல்லி நரகவாசியாக ஆகிவிட்ட புழுக்களை தேவி தேவதாவாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். சுப காரியம் செய்வதற்கு தாமதிக்கக்கூடாது. தனது சகோதர சகோதரிகளை காப்பாற்ற வேண்டும். சமமான பாவனை கொண்டிருக்கும் போதும் ஒவ்வொரு அடியிலும் விசேஷத்தன்மையின் அனுபவத்தை செய்ய வைக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. சமமான பாவனை கொண்டிருக்கும் போதும் ஒவ்வொரு அடியிலும் விசேஷத்தன்மையின் அனுபவத்தை செய்ய வைக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. விளக்கம்: ஒவ்வொரு குழந்தையிடமும் தனித்தனியான விசேஷத்தன்மைகள் உள்ளன. விசேஷத்தன்மை இல்லாதவர்களால பாபா வீட்டுக்கு வரவே முடியாது. பாபா செலக்ட் பண்ணவே மாட்டாரு. ஆக நிச்சயமா ஒவ்வொருவரிடத்திலும் ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை இருக்கு. விசேஷ ஆத்மாக்களின் கர்மம் சாதாரண ஆத்மாக்களிடமிருந்து வேறுபட்டதாக இருக்கும். ஒவ்வொருவர் மீதும் சமமான பாவனை வைக்க வேண்டும். ஆனால் இவர்கள் விசேஷ ஆத்மா என்ற பார்வையில் பார்க்க வேண்டும். விசேஷ ஆத்மாக்கள் என்றால் விசேஷமானதை செய்பவர்கள், சொல்பவர்கள் மட்டும் கிடையாது. இவர்கள் அன்பின் களஞ்சியம் ஆவார்கள் என்ற உணர்வு அவர்களிடமிருந்து அனைவருக்கும் ஏற்படும். விசேஷமான ஆத்மாக்கள் அப்படின்னாலே விசேஷமானதை தான் செய்வார்கள், சொல்பவர்கள் மட்டும் கிடையாது. இவர்கள் அன்பினுடைய களஞ்சியம் ஆவார்கள் என்ற உணர்வு அவர்களிடமிருந்து அனைவருக்கும் எல்லோருக்குமே அனுபவம் ஆகுது. ஒவ்வொரு அடியில் ஒவ்வொரு பார்வையில் அன்பு அனுபவமாக வேண்டும். இதுவே விசேஷத்தன்மையாகும். விசேஷத்தன்மை பற்றி பாபா புரிய வைக்கிறாரு. ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு பார்வையிலும் பிறருக்கு அன்பை வழங்கக்கூடியவராக அன்புதான் அனுபவம் செய்ய வைக்க வேண்டும். இதுவே விசேஷத்தன்மையாகும். இன்றைய முரளியினுடைய ஸ்லோகன்: சிருஷ்டியினுடைய பேரழிவிற்கு முன்னதாகவே தன்னுடைய குறைகள் மற்றும் பலவீனங்களை அழித்து விடுங்கள். இந்த சிருஷ்டியினுடைய மிகப்பெரிய விநாசத்திற்கு முன்பாக தன்னுடைய குறைகள் மற்றும் பலவீனங்களை அழித்து விடுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.